தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி கண்டு உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவார்ந்த வணக்கம். தண்டபாணி ஞானவடிவான முருகனாம் அவன் தமது அடியார்தமை காக்கும் ஆழ்மருகனாம். மோனப்பழம் கேட்க முயன்றதை போக்க ஞானப்பழம் நோக்க நம் கவலை தீர்க்க வண்ணமகில் ஏறி வர வேண்டும் முருகா என் எண்ணம் ஈடேற எமக்கருள் புரிவாய். கண்ணை இவை போல காக்கின்ற தம்மை உன்னை பணிவதற்கு உண்டேனை பெண்மை என்று சொல்லி அந்த கந்த பெருமானின் தாயார் மீனாட்சி அம்மையாரை வணங்கினாள். பல்லவ நாட்டினி நல்லரு தந்திடு காஞ்சி காமாட்சி பாடுகின்றோம்
கந்தா சண்முகா சராட்சரா உன் பக்தியாக என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்து தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணவில்களால் என்றும் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் முருகா. எப்பொழுது நீ வருவாய் உன் திருமுகத்தை காண்பேன் என்கின்ற எண்ணம் மனதில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் மலை போல வளர்ந்துகிட்டே இருக்கு. முருகா முருகா முருகாங்கிற சொல்லக்கூடிய எண்ணம் மட்டும். ஆனா எந்த நேரத்துல முருகன் பேரை சொல்லணும், எந்த நேரத்துல முருகன் பேரை சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாது. எந்த நேரம் சொல்ல தோணுதோ அந்த முருகான்னு சொல்ல சொல்ல ஏதோ நம்ம தெரியாம செய்த பாவங்கள் போகும். தெரிஞ்ச பாவம் போகாது. போகவே வாய்ப்பில்லை. அதனால
நன்றி நன்றி சகோதரன் நன்றி. ஐவகை நிலங்கள் உண்டு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு பிள்ளையா சுந்தரவள்ளிங்கிற பேரோட இந்த இடத்துல வந்து நிற்கிறது நான் தாங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பெத்தெடுத்த பிள்ளையே ஒரு காலத்துக்கு மேலே தாய் தகப்பன்னு பாரமா தெரியும். ஆனால் எடுத்து வளர்த்த பிள்ளை இது நாள் வரையும் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னதில்ல. அதே போல் அவங்கள கஷ்டப்படுத்துற அளவுக்கு இது வரைக்கும் நடந்துக்கிட்டதில்ல கதையின் பிரகாரம். இந்த பையன் சும்மா இருக்கப்பட்ட பிள்ளையா என்னன்னு தெரியல. எம்மா இங்க வர்ற கதையின் வரலாறு வேற, அங்கே உள்ள கதை வரலாறு வேற. எல்லா கதை வரலாறும் ஓரளவுக்கு எல்லாம் ஈடு கொடுத்து வரும், அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் வேலையை பாருங்க. அப்போ இருந்தாலும் கூட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பொம்பளை பிள்ளைங்களுடைய பொறுப்பு. ஆம்பளை பிள்ளைங்களோட பொறுப்பு எதுவும் கிடையாது. நல்ல பேர் எடுத்து கொடுத்தா என்ன, நல்ல பேர் எடுத்து கொடுக்கல என்ன, அவன் ஆம்பளடான்னு ஒரே பேச்சு அப்படித்தானே நான் சொல்லுவாங்க. 1000 குட்டிச்சவர் தான்னாலும் அப்படி சொல்றாங்க. என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை முதல்ல எனக்கு கோபம் வரும் இப்படி சொல்லும் பொழுது. என்னப்பா எவ்வளோ தவறு செஞ்சாலும் ஆம்பளைன்றாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை ஒரு வார்த்தை பேசிட்டா கூட என்னடா அந்த பிள்ளை இப்படி பேசுது. ஆனால் அதான் உண்மை. பொம்பளை பிள்ளை தான் எப்பொழுதுமே பேசும்பொழுது கூட ரொம்ப பக்குவமாக பேசணுமா. அப்படி பக்குவமாக பேசிட்டோம்னா பார்க்குறவங்க சொல்லுவாங்க அவங்க குடும்ப வளர்ப்பு அவங்க அம்மா அப்படி வளர்த்துருக்காங்கன்னு. ஒரு பிள்ளையோட தரம் பேசும்பொழுதே தெரியுமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கப்புறமும் சரி, புருஷன் வீட்டில் போய் எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு பொம்பளை பிள்ளை பேசக்கூடாது. அப்படி மட்டும் பேசாமல் இருந்து பார்க்கட்டுமே, அதுக்கு வாழ்க்கை உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதே போல் புருஷன் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை தாய் தகப்ப வீட்டில் சொல்லவே கூடாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம குடும்பமாச்சு, நம்ம புருஷனாச்சு, நம்ம வீட்டு கஷ்டத்தை பெற்றவங்கள்ட்ட கூட சொல்லக்கூடாது. அப்படி முதல்ல நினச்சாங்க. அதனால தான் ஆம்பளை எப்படி இருந்தாலும் பொம்பளை குடும்பத்துக்கு நல்ல பொம்பளையாக இருந்தாங்கப்பா. ஆம்பளை சரியில்லை, புள்ள நல்ல பிள்ளைப்பா, அவங்க அம்மா நல்ல பொம்பளையா இருப்பா, பொண்ணு எடுங்கன்னாங்க. இப்போ அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? தூது அனுப்பலாமா? மீனே வரது வச்சு சுவையும் தருக சிந்திய வெண்மணி சிப்பிய முத்தாச்சு என் கண்ண
கூறும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சித்திரையே அடி சித்திரையே நித்திர போயிருச்சு ஓ பாடா படுத்தும் பார்வை என்ன பைத்தியமாக்கிருச்சு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு உன் மேல ஆசை எப்பப்ப வந்தாலும் அப்பப்ப கல்யாண பூசை ஒண்ணுக்குள் ஒன்னாக ஒன்றாகி நின்றான் சாமி கண்ணுக்கு முன்னாலே இப்போது எங்கே சாமி நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது என்ன ஒய்யா ஒய் அது என்ன ஒய் பொழுதானா போதும் துணவொன்னு தேடும் இளங்கானல் ஆட்டும் இதமாக கூறும் அது வானத்து நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு நான் வழங்கும் பூமுடிக்க ஊந்தல் ஒன்று ஆடுதுங்கே என் விரலா தொட்டு வைக்க நெத்தி ஒன்று வாடுதுங்கே சரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாது ஓடடு பாவம் நீ திரும்பி வரும் வரையில் நீரின்றி வாடும் ஏல நாத்து கோடை நீரின்றி வாடும் ஏல நாத்து செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே மலைக்காரன் பெண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா மஞ்சள் மாலியும் குங்குமமும் தா லா 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 நன்றி சகோதரரே நன்றி அண்ணா நன்றி ஆத்தா குழுவுக்கு எல்லாரும் நான் கூட ஒரு சில இடங்கள் அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதியா உட்காந்துருப்பாங்க அப்ப ஏன் இப்படி தனித்தனியா உட்காந்துருக்கீங்க எல்லாரும் கேட்போமா இல்லையா இன்னைக்கு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க என்ன ஒற்றுமையில் பாருங்க இந்த ஒற்றுமை எதனால எதுக்கு குளிர் அதிகமா இருக்கு பக்கத்துல பக்கத்துல உட்காந்து குளிர் தெரியாது அதனால கூட்டமா உட்காந்துருக்கீங்க நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு அந்த கனவுல என்னை கல்யாணம் பண்ணிக்க வர மாப்பிள்ளை வந்தாரு அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு இதெல்லாம் பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான் பேசும் ஆஹா நல்ல விஷயங்கள் பேசல தவறில்ல என்னன்னு கேளுங்க அந்த கனவுல என்னை கல்யாணம் பண்ணிக்க வர மாப்பிள்ளை வந்தாரு அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு ஆனா ஒரு உருவமே தெரியல அந்த உருவத்தின் நிழலே அவ்வளவு அழகா இருக்கும்னு என் கனவுல தோணுனா உண்மையா நிஜத்துல வந்தாருன்னா எவ்வளவு அழகா இருப்பாரு எங்க பேராண்டி இவரையே வாயை பிடிக்கிட்டே சிரிக்கிறாப்ல அந்த பையன் என்ன நினைக்கிறாப்ல உன் கனவுல ஆவியா வந்திருக்காங்க போல இருக்கு அப்படித்தானப்பா கனவுல நிழல் மட்டும் தெரியுதுன்னா உங்க கற்பனைகளுக்கு புரியுது இருந்தாலும் அந்த மாப்பிள்ளைக்கு எனக்கு கல்யாணம் நடந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் பாராட்டும்படி நான் வாழ்ந்தேன் எப்படி வாழ்வேன் சொல்லி கேளுங்க மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி இன்பம் சில நாள் துன்பம்
மனது ஏன் தோழி மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனமுடித்தவர் போல அருகினிலே ஓர் படிவு கண்டேன் தோழி. மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி. வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி. அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி. மறந்து விட்டார் தோழி. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன் கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி. இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் புரியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம். மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி. காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இப்படி கனவு கண்ட இவர்தான் மாப்பிள்ளை நான் கண்டுபிடிச்சிட்டல. யாரோ அழைப்பதாக தெரிகிறது. யாராக இருக்கும்? இந்த புள்ள வாய கடவுள் எப்படிதான் படைச்சாருன்னே தெரியல. யாரோ அழைப்பதாக தெரிகிறது. என்ன அம்மா நான் தாமான்னு சொல்லணும். அந்த புள்ள யாருமே உங்களை கூப்பிடலன்னு சொல்லுதே. அப்படி சொல்றது தவறு இல்லையா? தோழி பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளைய தான் தூது அனுப்பலான்னு நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளைய தூது அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு இருக்கிற எதிராளி பயந்துருவாங்க. என்ன அது உசார் பண்ணி உங்களை நட்டாத்தலையா? ஓ தென்றலையா? தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. தேவரை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. தேவரை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க. நான் உன்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க. உந்தன் பூவாத போகின் புன்வே
வைக்கிறேன். நட்சத்திர மண்டபமா நமக்கது தேவையில்லை, மண்ணுலக எழுதி வைக்கிறேன். மடியில் விருந்து வைக்கிறேன். இலகிட்ட விருந்திலே அறுசுவைதான், இளமையில் விருந்திலே நூறு சுவைதான். அடக்காதல் பாதி காமம் பாதி கவிங்க நமக்கு சொன்னதுதான். திங்களுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க. பறவைகள் பறந்து செல்ல பள்ளமேடு வானில் இல்லை, நீயும் நானும் பறவை ஜாதி. நிம்மதிக்கு தடைகள் இல்லையே. சொல்லுக்குள்ள இருக்கும் பொருள் சொல்லை விட்டு பிரிவதில்லை, சோகமிட்டு வருவதில்லையே. சூரியனில் இரவு இல்லையே. கண்ணியந்தன் பேரிலே கவியரங்கும், காதல் பற்றி பாடினார் தமிழ் வணங்கும். அடக்காமம் சாலை எங்கும் நாளை காதல் ரதங்கள் சுற்றி வரும். தென்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, தேவரையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க. பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க, நீ வாழும் மண்ணு அடனான் கூட வாழ்க. நம் பூந்தேரும் போகின்ற புன்வீதி வாழ்க, தென்றலிலே இருந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவரையை வாழ்த்த வந்த தேவராஜன் வாழ்க. இப்படியே நம்ம நன்றி. நான் நன்றி நன்றி என்னை பெற்றவங்களே, கூட பிறந்த சகோதரிகளுக்கு நன்றி. தோழி பிள்ளைய பார்த்து என்ன வச்சு முடிவு பண்ணலாம், நான் முடிவு பண்ணிட்டேன். அதை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாடலை பாராட்டி அருமை சகோதரர் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி என் அன்பு சகோதரர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம். என் தோழி பிள்ளையை பார்க்கறது முன்னாடி ஒரே ஒரு பாட்டு தான், அதுக்குள்ள அந்த பிள்ளை கிளம்பினாலும் சரி அக்கனே உட்காந்தாலும் சரி. அரும்பரும்பாச்சாரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ, தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாமேனி இது ஆராரோ. அரும்பரும்பாச்சாரம் தொடுத்த அழகு மலர் மாலை இது ஆராரோ, தரையினிலே தவழ்ந்து வந்த தங்க நிலாமேனி இது ஆராரோ. மகளே நீ
வீறு